கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எருசலேம் இந்த ஒரு நகர்தான் இன்றைய நற்செய்தியினுடைய மையப்பொருளாக இருக்கிறது. இந்த எருசலேம் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அவர்களுக்கு இல்லை என்பதும் நமக்கு தெரிகிறது. எனவே இயேசு 3 முறை அவர்களுக்கு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்கின்றார், எருசலேமை பற்றி விளக்குகின்றார். இந்த 3 முறையும் தான் பாடுபட வேண்டும், சிலுவையிலே இறக்க வேண்டும், ஆனால் மீண்டுமாக உயிர்ப்பு என்பது உறுதி என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் இவர்கள் அந்த எருசலேம் பற்றிய தெளிவை கடைசி வரைக்கும் தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்பது இந்த 3வது முறையாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பாடுகளை பற்றி முன் அறிவித்த பொழுது அவர்கள் நடந்து கொண்ட விதம் நமக்கு தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இப்பொழுது எருசலேமை நோக்கி செல்கிறார். எனவே அவருடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே எருசலேம் என்பதுதான் அவருடைய இலக்கு. எருசலேமை நோக்கித்தான் அவருடைய பயணம். அங்கேதான் அவர் பாடுகள் படப்போகிறார், அவர் இறக்கப் போகிறார், எல்லோராலும் இகழ்ந்து தள்ளப்படுகின்றார். அவர் தனது இறுதி மூச்சை தந்தையின் கையிலே ஒப்படைத்து தனது பணியை, இந்த உலகத்திற்கு வந்த வேலையை நிறைவு பெற செய்கின்றார். எனவே அது எப்பொழுது என்று காத்து கொண்டு ஏக்கத்தோடு அந்த எருசலேம் பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் பாருங்கள், இதுதான் கடைசி சான்ஸ், 3வது சான்ஸ், எந்த சேர் எங்கே காலியாக இருக்குது பாருங்கள், போய் உட்காந்துக்கலாம் என்று பதவி ஆசை, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. எனவே இந்த பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வலப்பக்கம் இடப்பக்கமாக அமர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வலப்பக்கம் இடப்பக்கம் என்று சொன்னால் அந்த அரசனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வலப்பக்கம் இடப்பக்கமாக இருப்பார்கள், அமைச்சர்கள் என்று வைத்துக்கொள்வோமே. எனவே இந்த அமைச்சர்கள் என்ற ஒரு பதவியை இவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்களை தீர்க்கமாக திட்டி அவர்களை வெளியே அனுப்பவில்லை. அவர்களுடைய புரிதலின்மையை அவர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியானவற்றை கற்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எருசலேம் என்பது பாடுகளுடைய இடம். எனவே நான் குடிக்க போகிற அந்த கிண்ணத்திலே நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்கின்றார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் குடிப்போம், எதை செஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் வேணும் அப்படின்ற ஒரு பதவி ஆசை, வெறி. எனவே தான் அந்த புரிதல் இன்மையினால் அவர்கள் மீண்டுமாக கேட்கின்றார்கள், நாங்கள் அதை செய்வோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே சொல்கின்றார், வலப்பக்கம் இடப்பக்கம் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய இந்த பாடுகளே கடவுள் தந்தையினுடைய விருப்பம். அப்படி இருக்க இந்த 2 பக்கமும் அமர வைப்பது என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆனால் ஒன்று, என்னை பின்பற்ற வருகின்றவன் என்னை போலவே பாடுகளை பட வேண்டும், என்னை போலவே இகழப்பட வேண்டும், என்னை போலவே உயிரை துறக்கின்ற ஒரு சேவையின் உச்சத்தை தொட வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவம் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு விளக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த மினிஸ்டர் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், மினிஸ்டர் என்ற ஒரு வினை சொல்லிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. அப்படி என்றால் மினிஸ்டர் என்று சொன்னால் சேவை, ஊழியம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் மினிஸ்டர். எனவே மினிஸ்டர் என்று சொன்னால் ஊழியம் செய்கின்றவர்கள், சேவை புரிகின்றவர்கள், பிறருக்காக தங்களையே அர்ப்பணிக்கின்றவர்கள் தான் மினிஸ்டர். இன்றைக்கு இருக்கின்றவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் சுத்தமாக ஒன்றும் பொருத்தமில்லாத ஒரு சூழலைத்தான் பார்க்கின்றோம். உண்மையான மினிஸ்டர் யார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை போன்று பிறருக்காக வாழ்கின்றவர்கள், ஆண்டவர் இயேசுவை போன்று பிறருக்காக சேவை புரிகின்றவர்கள், தங்களையே அர்ப்பணிக்கின்றவர்கள், எந்த நிலையில் இருந்தாலும் பிறருக்காக வாழ்கின்ற அந்த உண்மையான அன்பு. எனவே தான் அன்பு என்பது பிறருக்குரியது, தனக்குரியது அல்ல. எனவே தான் அன்பிலார் எல்லாம் பிறருக்கு உரியவர், அன்புடையவோர் என்றும் தனக்கு என்றும் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்று வள்ளுவனும் சொல்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய அன்பு, அத்தகைய சேவை, அத்தகைய ஒரு மேலான ஒரு கண்ணோட்டத்தை தான் ஜெருசலேம் என்ற நகர் நமக்கு கொடுக்கிறது. அந்த ஜெருசலேம் நகர்
இன்றைக்கும் நம் கண் முன் வைக்கப்படுகிறது. சேவையை நாம் போற்றுவோம், பிறருக்கு பணி செய்வதை நாம் விடாமல் கடைபிடிப்போம். மினிஸ்டர் என்ற வகையிலே உண்மையான அர்த்தத்தை புரிந்து வாழ இறையருளை வேண்டி சீடர்களை போன்று நாமும் அவரை பின்பற்றுவோம். ஆமென்.